ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் டூ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சக ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அதிரடியான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் கிரகநிலைகளிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது. இந்த கிரகநிலைகளிடையே ஏற்படக்கூடிய மாற்றத்தினால விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று மிக முக்கியமான பலன்களானது குறிப்பிடப்பட்ட பலன்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல வரதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மாசி மாதம்தான். தமிழ் மாதத்தில் தை மாதம் முடிந்து நெக்ஸ்ட் மாதமான மாசி மாதமானது ஆரம்பிச்சிருச்சு. மாசியுடைய பயங்கரமான சிறப்புகள் நிறைய நாம் தெரிந்துக்க வேண்டியது இருக்குது. மாசிக்கு உண்டான சிறப்புகளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மாசிக்கு உண்டான சிறப்புகளை தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மாசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை மாதம் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. மாசிங்கிறது தமிழ் மாதத்தில் 11ஆவதாக வரக்கூடிய மாதம். ஆக்சுவலி இது கும்பராசியில் சூரியன் பயணம் செய்கிறதுனால இது கும்ப மாதம் என்றும் அழைக்கலாம். நம்மள நிறைய பேர் மாசி மாதத்தை சாதாரணமான மாதமாக கருதுகிறோம். ஆனால் உண்மையாலுமே மாசி ஒரு சாதாரண மாதம் கிடையாது, ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். முதல்ல சிறப்புகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரதம் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸானது ஏகாதசி தான். ஏன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியமான விஷயம் என்று சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தை சொல்லலாம். திருமால் கூட மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மக நட்சத்திர நாளில் தான். அப்புறம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷம். இது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாத புனர்பூச நட்சத்திர நாளில் அவதரித்தார். ஸோ இந்த மாதிரி பல புராண சம்பவங்கள் நடந்ததுனால இந்த மாசி மாதம் தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் இன்னொரு ஹைலைட்டான ஸ்பெஷல் என்னென்னா, தாலி கைத்தின புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். மாசி மாதம் வலிமையான மாதம், மகத்தோடு நிறைந்த மாதம். அதனால இம்மாதத்தை மாங்கல்ய மாதம் என்று சொல்லப்படும். மாங்கல்ய சரடு பெண்கள் மாற்றிக்கொள்ளணும். காரணம் என்னன்னா, சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுறதுனால தன் கணவனுடைய நலனுக்காக பெண்கள் உங்களுடைய தாலி கைத்தின புதிதாக மாற்றிக்கொள்ளணும். இது மாசியில் ஒன் ஆஃப் த ஒரு ஹைலைட்டான விஷயமாக சொல்லப்படுது. அப்புறம் மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களில், சமுத்திரக்கரையில், புனித நதிகளில் நிறைய அமிர்தம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இதனால் இந்த நீர்நிலைகளில் நீராடக்கூடிய உங்களுக்கு புனிதமான அமிர்தத்தில் நீராடிய பலன் நீங்கள் பெறலாம் என்பது சொல்லப்படுது. அதனால் உங்கள் ஊருக்களுக்கு பக்கத்தில் ஏதாவது சமுத்திரக்கரையோ புனித நதியோ இல்லை புண்ணிய தீர்த்தமோ இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஒரு நாளாவது மாசிக்குள்ளே நீராடுங்க. அப்புறம் இந்த மாதம் இன்னொன்று என்னென்னா, சிவனுக்குரிய மாதம் என்று சொல்லலாம். மாசி மாதத்தில் பார்வதி தேவி கலந்தி நதியில் தாமரை மலரில் பலம்புரி சங்காக தோன்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசியில் மட்டும்தான். எனவே மாசி முழுக்க சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று கூட நாம் சொல்லலாம். அதாவது உரிய மாதம் என்பதனால இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது நல்லது. ஆக்சுவலி இந்த மாதத்தில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னதானத்துடைய பெருமைகளை உணர்த்துவது மாசி மாதம்தான். எனவே இந்த மாசி மாதத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம்.
இது மும்மடங்கு பலனை உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா என்பது ஒரு பழமொழி இருக்குல்ல, அதற்கு காரணம் என்னென்னா மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். அதனால் இந்த பழமொழி வருவது இந்த மாசியில் ரொம்ப விசேஷம். அப்புறம் மாசியில் ஏகாதசி விரதம் தான் ரொம்ப புண்ணியம். ஏன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியம் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி உயர் படிப்பு படிக்க விரும்புவங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புவங்கலாம் இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் துறைகளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம் என்பது நம்பிக்கை. அதனால தான் இந்த மாசியில் ஏகாதசியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் இந்த மாசியில் இன்னொரு ஹைலைட்டான விஷயமே சிவராத்திரி தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்தில் சிவராத்திரி கொண்டாடப்படுது. ஆக்சுவலி தேய்பிறை சதுர்த்தி நாள் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். அதனால தான் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு ராத்திரியாக மாசியில் சொல்லப்படுது. இதெல்லாம் தாங்க மாசியுடைய சிறப்பு. இப்பேற்பட்ட மாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். ராஜா பகவத் மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. விருச்சிக ராசிக்கு மாசி மாதத்தில் மெகா அதிர்ஷ்டமானது இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றங்களால் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மாதங்களுடைய அடிப்படையில் தற்போது தை மாதம் முடிந்து மாசி மாதம் பிறந்திருக்கு. இந்த மாசியானது 13/2/2025 14/3/2025 வரை இருக்க போகுது. கிரகங்களுடைய ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு தாக்கத்தை இந்த மாசியில் ஏற்படுத்தும். அந்த வகையில் விருச்சிக ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 5வது இடத்துல உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. அப்புறம் ராசிக்கு 7வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இதனால் சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெறுது. அப்புறம் 8வது இடத்துல உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. கிரகநிலைகளில் மாற்றமும் இருக்குது. மாசி 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கான அதிபதியான சூரிய பகவான் 4வது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. மாசி 12ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியில் 9வது இடத்துல செவ்வாய் வகர நிவர்த்தி அடைகிறாரு. அப்புறம் மாசி 15ஆம் தேதி புதன் உங்களுடைய 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ மீன ராசியில் புதன் நீசமாக இந்த டைம் போகிறாரு. அதனால் ராசியில் சுக்கிரன் உச்சத்திலையும் குரு பரிவர்த்தனையில் நீச்ச பங்கு ராஜயோகமானது கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாசி 17ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வகரமாக போகிறாரு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான். சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்கள். அதனால் உங்களுக்கு நல்லது தான் இந்த மாசியில் நடக்கும். இந்த காலத்தில் உங்களுடைய திறமையானது உங்களுக்கு வெளிப்படும். தொழிலில் ஆக்சுவலி பிரபலம் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதிகரிக்கும். அதனால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் கூடும். அரசு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நன்கு பயனடைவதற்கு நிறைய முயற்சி பண்ணணும். அப்போ தான் பயனடைய முடியும். சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தெல்லாம் உயரும். அப்புறம் உங்களுடைய நிலம் சொத்து மதிப்பு உயரும். புதிய வாகனம் வாங்குவதற்கு சூழலானது உங்களுக்கு இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீண்ட காலமாக திட்டமிட்ட வீட்டு பூரணமைப்பு பணிகள்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு நடைபெறும். வீட்டில் மகிழ்ச்சியானது பொங்கும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டறிந்து அதற்கான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான தீர்வை எட்டி பாடிங்க வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உடனே அந்த பிரச்சனை தீர்வதற்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நினைவாற்றல் இருக்கும். உங்கள் பெற்றோருக்கு இடையே இருந்த மன வசப்புக்கள்லாம் நீங்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். பணி சுமை அதிகரித்தாலும் பதவி உயர்வு தேடி வரும். கடன் ஆக்சுவலி குறையும். உங்கள் செயல்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க. அதனால் எதிரிகளை எளிதில் வெல்வீங்க, பயப்பட வேண்டாம். தைரியம் அதிகரிக்கும்.
அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும். பங்கு சந்தையில் திடீரென முதலீடு அதிகரிக்கும். வருவாய் 2 மடங்காகும். உங்கள் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அப்புறம் உங்களுடைய தாய், இளைய சகோதரர்கள் மற்றும் மாமனார் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். இடம், பணிமாற்றம் ஆகியவற்றை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய வார்த்தைகளால் உறவுக்குள் சங்கடங்கள் வரும். எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. அப்புறம் ஜீரண சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவ்வப்போது மனக்குழப்பம் அதிகரிக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். காதலில் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினீங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாசியில் சொல்லப்பட்ட பலன். ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.